மக்கள் நல கூட்டணி குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வரும் நிலையில் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவனிடம் எமது செய்தியாளர் முருகேசன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மக்கள் நல கூட்டணி குறித்து பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் தலைவர் திருமாவளவன் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். தற்பொழுது பார்த்தீங்கன்னா, நேற்று பாஜகவுடைய மூத்த தலைவர் இலகணேசன் அவர்கள் தேர்தல் வரை அந்த கூட்டணி தாங்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? மக்கள் நல கூட்டணி பலருடைய தூக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது என்பது இதிலிருந்து தெரிகிறது. மக்கள் நல கூட்டணி தேர்தல் வரையுமே தாங்காது என்று நினைக்கக்கூடியவருக்கு இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு பல கட்சிகளின் தலைவர்களுக்கு இந்த மக்கள் நல கூட்டணி பல உளைச்சல்களை, மன உளைச்சல்களை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கூட்டணி வலுவாக தேர்தலை சந்திக்கும். இந்த கூட்டணி தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் நல கூட்டணி சார்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பல முறை சந்தித்து பேசியிருக்கீங்க. நீங்கள் சந்தித்து பேசின உடனே திமுக சார்பிலிருந்து அவருக்கு அழைப்பு எடுத்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுகவுக்கும் விஜயகாந்த் தேவைப்படுகிறார். நாங்கள் வெளிப்படையாக மக்கள் நல கூட்டணியை அறிவித்த காலத்திலேயே, அந்த நாளிலேயே விஜயகாந்த் அவர்களுக்கும் திரு வாசன் அவர்களுக்கும் அழைப்பு விடுத்தோம். இந்த நிலையில் திரு விஜயகாந்த் அவர்கள் ஒரு ஆங்கில இதழுக்கு பேட்டி அளிக்கிற போது, திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளையும் ஒப்பிடுகிற போது மக்கள் நல கூட்டணி எவ்வளவோ பரவாயில்லை, அவர்களின் கொள்கைகள் எங்களுக்கு பிடித்திருக்கின்றன என்று வெளிப்படையாக அறிவித்தார். அந்த அடிப்படையில் அவருக்கு நன்றி சொல்லும் வகையில் நாங்கள் அவரை சந்தித்தோம். மக்கள் நல கூட்டணிக்கும் அழைப்பு விடுத்தோம். இந்த நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகமும் அவருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது என்று சொன்னால், முடிவு செய்ய வேண்டிய பொறுப்பு நண்பர் விஜயகாந்த் அவர்களிடம்தான் இருக்கிறது. மக்கள் நல கூட்டணிக்கு வந்தால் மகிழ்ச்சி அடைவோம். வரவில்லை என்றாலும் மக்கள் நல கூட்டணி திட்டமிட்டபடி தேர்தலை சந்திக்கும். இப்போ திமுக சார்பிலிருந்து உங்களுக்கு ரகசிய அழைப்புகள்லாம் விடுக்கப்பட்டு வரதாக கூறப்படுது. அப்படி ஏதாவது அழைப்புகள் உங்களுக்கு வந்திருக்குதா இது வரைக்கும்? எத்தனையோ வதந்திகளுள் இதுவும் ஒன்று. அப்படி இதுவரையில் விடுதலை சிறுத்தைகளோடு எந்த தொடர்பும் இல்லை. திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த தலைவர்கள் அப்படி எந்த அழைப்பையும் விடுக்கவில்லை, தொடர்பும் கிடையாது.